பக்திவிழி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது நினைத்த காரியம் கைகூட வைக்கும் ஆற்றல் கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தின் மர்மம் நிறைந்த தலம் வாழைப்பந்தல் பச்சையம்மன் உருவான கதை. விளையாட்டாக ஈசனின் கண்களை அன்னை மூடியதால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூலோகம் வந்து தவம் செய்தார் பார்வதி தேவி. காஞ்சியில் தவம் முடித்துவிட்டு திருவண்ணாமலை நோக்கி செல்லும் வழியில் அவர் இளைப்பாறிய இடமே இந்த வாழைப்பந்தல். அன்னை தங்குவதற்காக காட்டிலிருந்த வாழை மரங்களைக் கொண்டு ஒரு பெரிய பந்தல் அமைக்கப்பட்டது. இதனால் இந்த ஊர் வாழைப்பந்தல் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மணலால் ஆன சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அன்னை தவம் இருந்தபோது அவரது திருமேனி பச்சை நிறமாக மாறியதாக கூறப்படுகிறது. கௌதம முனிவர் அமைத்த பச்சை பந்தலில் அமர்ந்து தவம் செய்ததால் இவர் பச்சையம்மன் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறார். அன்னையின் தவத்தை கலைக்க முயன்ற அசுரர்களை அழிக்க ஈசனும் மகாவிஷ்ணுவும் வாமுனி மற்றும் செம்முனியாகத் தோன்றி காவல் நின்றனர். இன்றும் இக்கோயிலில் பிரம்மாண்ட முனீஸ்வரர் சிலைகள் நம்மை வியக்க வைக்கின்றன. மேலும் பூசைக்குத் தேவையான நீருக்காக அன்னை தனது ஊன்றுகோலால் பூமியை தட்ட ஒரு ஆறு உருவானது. அவரது மகன்களான விநாயகரும் முருகனும் முறையே கமல நதியையும் சேய் நதியையும் அதாவது செய்யாரையும் உருவாக்கினர். இந்த 3 ஆறுகளும் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் தற்போதைய கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 21 வாரங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் திருமணத் தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இக்கோயிலில் சிவபெருமான் மனித வடிவில் மன்னாதீஸ்வரராக காட்சியளிக்கிறார். சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இங்கு வாமுனி மற்றும் செம்முனியாக காவல் தெய்வங்களாக உள்ளனர். இது உலகிலுள்ள அனைத்து பச்சையம்மன் கோயில்களுக்கும் முதன்மையான கோயிலாக கருதப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்களும் ஒருமுறை இந்த திருத்தலத்திற்கு சென்று அன்னையின் அருளை பெறுங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பக்திவிழி சேனலோடு. ஓம் சக்தி.